99 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்த என் மாணவ பிள்ளைகளை கொண்டாடியே தீர வேண்டும் என்ற தீராத தாகத்தோடும் தவிப்போடும் இந்த முதுகலை தமிழாசிரியர் அவையம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த அருமையான பாராட்டு விழாவில் கல்விகளுக்கு கலங்கரை விளக்கமாக நின்று இந்த மாவட்டத்தை தன் தோள்களில் தூக்கி நிறுத்துகிற தாயன்போடு எங்களை வழிநடத்தி செல்லுகிற முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கும், ஆசிரியர்களை நண்பர்கள் போல அன்பு பாராட்டி அழைக்கிற எங்களுடைய மேல்நிலை நேர்முக உதவியாளர் அண்ணன் அவர்களுக்கும், மேன்மை நிறைந்த தமிழ் ஆசான்களுக்கும், பள்ளியில் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற தமிழை தன் பாடமாக நடத்தி தலைமை ஆசிரியர் அளவிற்கு உயர்ந்திருக்கிற அந்த தலைமை ஆசிரியர்களுக்கும், இந்த நிகழ்வை தன் தோளில் தூக்கி சுமந்த முதுகலை தமிழாசிரியர் அவைய உறுப்பினர்களுக்கும், கூடியிருக்கிற ஆசிரியர் அவையம் என்ற ஒரு பெரிய அவையம், இந்த பெண்ணம்பெரிய இந்த நிகழ்ச்சிக்கான மூளை கரு ஒரு தனி மனித தமிழாசான் நினைவில் கருவில் உதித்ததுதான் இந்த முதுகலை தமிழாசிரியர் அவையம். அந்த தனி மனிதனுடைய வடிவத்திற்கு பெயர் அரசு மேல்நிலைப்பள்ளி காமன்கோட்டையில் தமிழாசிரியராக வாழ்ந்து சிறக்கிற என் அருமை இளவல் சண்முகநாதன் என்ற ஒரு பெருமகனுக்கு நீங்கள் பெருத்த கைதட்டலை நீங்கள் இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டும். தம்பி வெள்ளைத்துறை அவர்கள் சொன்னார்கள், பாவலர் பெருஞ்சித்திரனார் அவர் தன் குருவாக இருக்கிற தேவநேய பாவாணர் பற்றி சொன்னார். அதை என் தம்பி சண்முகநாதனுக்கு நான் பாராட்டுரையாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். யார் என்று பாவாணரிடம் கேட்டபொழுது பெருஞ்சித்திரனார் சொன்னார், பாவாணர் என்ற ஒரு சாதாரண வடிவம் அல்லடா, அவன் உண்டது தமிழ், கேட்டது தமிழ், உயிர்ப்பது தமிழ், கண்டது தமிழ், கொடுப்பது தமிழ், விண்டது தமிழ், வில்லுவது தமிழ் என்றான். அதை போல தன் வாழ்நாளில் பிறப்படுத்த அந்த நொடி முதல் அவன் வாழ்கிற இந்த நொடி வரை தமிழுக்காகவே வாழ்ந்து சாகிறான் சண்முகநாதன் என்ற ஒரு தனி மனித வடிவம். அந்த மனிதனுடைய தனிப்பெரும் மூளையில் உதித்ததுதான் உங்கள் கையில் தவள இருக்கிற பாராட்டு சான்றிதழும் கேடயங்களும். அதற்கு பின்புலமாக இதோ இந்த கட்டடத்தை தாங்கி நிற்கிற தோன்றா துணையாக இருக்கிற என் அருமை தம்பி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்கிற சேதுபரணி ஆசிரியரும், அரசு பெண்கள் மேல்நிலை இருக்கிற உதயகுமாரும், அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்க சத்திரகுடி என்ற இந்த 5 ஆசிரியர்களுடைய ஆன்ம பலத்தால் தான் இந்த பாராட்டு விழா நடக்கிறது. தமிழர்கள் எங்கும் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த மின்வெட்டும் ஒரு காரணம். இறைவன் படைப்பில் நம் மனித உருவை தாங்கி நிற்பது எது என் மாணவ பிள்ளைகளே? முதுகெலும்புதான். ஆனால் கடவுள் அதை பின்புறமாக பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் பின்புறமாக வைத்திருக்கிறார்கள். நான் பாராட்டுகிற அனைத்து மனிதர்களுமே இந்த விழாவிற்கு முதுகெலும்பாக நின்று இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்ற நன்றி உணர்ச்சியை சொல்வதற்காகத்தான் அந்த பெருமக்களை நான் வாழ்த்துகிறேன். ஏனென்றால் வந்து போகிற ஆசிரியர்களுக்கு தெரியும், ஆனால் என் மாணவ பிள்ளைகளுக்கு தெரியாது. இவர்கள் என்னடா தமிழ் 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 என்று கொள்ளுகிறான், வருவன் போவனெல்லாம் வாழ்த்துறை என்று கொக்கரிக்கிறான், புலம்புகிறான் என்று தெரியும். என் மாணவ பிள்ளைகளே, ஒன்றுக்கும் நம் வாழ்நாளில் எதற்கும் உதவாத திரைப்பட பாடல்களை 1000 முறை கேட்கிறோமே, அதனால் கிடைக்கிற ஒரு நற்பயன் சொல்லுங்கள் பார்க்கும். ஆனால் இந்த மனிதர்கள் தேங்கிய நேரம் கிடைக்காமல் தங்கள் தமிழை எப்படியாவது கொட்டி தீர்த்திட வேண்டும் என்ற தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு உங்களுக்கு வரலாற்றின் ஆகப்பெரிய ஒரு நிகழ்வை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இடத்தில் நின்று பேசுகிற நான் என்னுடைய இறைவனுடைய அருட்பேராற்றலால் இந்த பள்ளியில் படித்த 10ஆம் வகுப்பு சொல்லிக் கொடுத்த என் தியாகராஜன் என்ற ஒரு தமிழ் ஆசான் தான் இந்த செந்திலை ஒரு கணிப்பொறி ஆசிரியராக அரசு மேல்நிலைப்பள்ளியில் இருக்கிற அலங்கானூரை சேர்ந்த ஒரு கணிப்பொறி ஆசிரியரை ஒரு தமிழ் பக்கம் திருப்பிய பெரும் மகன் இந்த பள்ளியில் வேலை பார்த்த தியாகராஜன் என்ற ஒரு தமிழாசான் தான். இவர்கள் பேசிய அனைவர்களுமே தமிழை தன் பாடமாக ஏற்றவர்கள். நான் கணிப்பொறி அறிவியலை பாடம் நடத்துகிற அரசு பள்ளி ஆசிரியன். என்பால் ஈர்த்தவர்கள் இந்த தமிழாச தெய்வங்கள் தான். ஆக இந்த கூட்டத்தில் இதுபோல பேச்சாளர்களாக ஒரு நாள் நீங்கள் வந்தே தீர்வீர்கள், எழுத்தாளர்களாக வந்தே தீர்வீர்கள் என்பது திண்ணம். எனவே என் மாணவ பிள்ளைகளே, நான் நிரம்ப பேசவில்லை. நீங்கள் தூக்கி சுமக்கிற இந்த நற்சான்றிதழ் எதற்காக பெறப்பட்டது?
உலகத்தின் எல்லா வெற்றிகளிலுமே தலை சிறந்த வெற்றி எண்களை உடைத்து என் மாணவ பிள்ளைகள் என்று 99 மதிப்பெண்கள் 100 மதிப்பெண்கள் எடுத்து வரலாற்று சாதனை புரித்திருக்கிறீர்கள். உலகத்தில் எல்லா மொழிகளும் இறைவனை பற்றி பாடியது என் மாணவ பிள்ளைகளே, இறைவனே பாடிய ஒற்றை மொழி நம் தமிழ் மொழி மட்டும்தான். ஆசிரியர்மார்கள் சொன்னதை போல எகிப்து மொழி தோன்றி 6000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். சீன மொழி தோன்றி 5000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். ஹீப்ரு மொழி தோன்றி கிரேக்க மொழி தோன்றி 3000 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். லெத்தின் மொழி தோன்றி 2500 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். தெலுங்கு மொழி தோன்றி 1500 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். கன்னட மொழி தோன்றி 1400 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். பக்கத்தில் இருக்கிற மலையாள மொழி தோன்றி வெறும் 500 ஆண்டுகள் தான் ஆகிறது என்கிறார்கள். ஆனால் நீயும் நானும் நாக்கு மேடையில் மைதானத்தில் நாவாடுகிறோமே, நமது நற்றமிழ் 50000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என்கிறார் நமது தாத்தன் தேவநேய பாவாணர். அந்த மொழியில் தான் நீங்கள் பெற்ற வெற்றி. நீங்கள் தூக்கி சுமக்கிற இந்த வெற்றி தமிழை தூக்கி நிறுத்தியது. நான் ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். எது தமிழ்? ஜோ மல்லூரி என்று தேனிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு மனிதன் தான் எனக்குள் கவிப்பேரசு வைரமுத்து, ஜோ மல்லூரி, தமிழருவி மணியன், சுப வீரபாண்டியன், செந்தபுலன் சீமான், இப்படி எத்தனையோ நபர்களுடைய புத்தகத்தை படித்து 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 படித்துதான் நான் தமிழை எனக்குள் உள்வாங்கினேன். அந்த ஜோ மல்லூரி என்ற ஒரு பெருந்தமிழன் சொல்லுகிறான், எது தமிழ் என்று. அகிலத்தின் ஆதி மொழி தமிழ், அமுதத்தின் வேதிமொழியும் தமிழ், உலக மொழிகளின் ஊற்று மொழி தமிழ், வேற்று மொழிகளின் விதை மொழியும் தமிழ், இதயத்தை வென்ற மொழி தமிழ், இமயத்தை வென்ற மொழி தமிழ். ஆம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி பக்ருளி ஆற்றின் பன்மலை அடுக்கத்தில் பிறந்து பன்னீர் மொழியாக திரிந்து குமரியிலே குருத்தாகி பொதுகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவேரி கரைவரை காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலைவரை வாளால் அளந்து சேர சோழ பாண்டியரென மூவரசர் மடியிலே தவழ்ந்து முச்சங்கு தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே பயின்று பன்னிசை போர் மஞ்சத்திலே துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து வள்ளுவன் ஔவை நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி தற்கோ இளங்கோ பாரதி பாரசன் கண்ணதாசன் வாலி என இவர்கள் ஊனோடும் உயிரோடும் வளர்த்தெடுத்த அமிர்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலை சுவடுகளில் காகித வடிவங்களில் கணிப்பொறி வடிவங்களில் என எல்லா காலத்திலும் ஏறி நின்று எல்லா வடிவத்தையும் மீறி நின்று போராடி போராடி வேரோடி வேரோடி வாழ்ந்து சலிக்காத வரலாற்றின் பக்கங்கள் முழுக்க திரிந்து இலக்கணம் கண்டு தேரோடி இலக்கியம் கண்டு வேரோடி அறம்தான் இந்த மனித வாழ்வை உய்விக்கும் என்பதை உணர்ந்து அந்த அறை இலக்கியத்தை அகிலத்திற்கே அறிமுகப்படுத்தி அதனை ஆவணப்படுத்தி நம் அன்னையரும் தந்தையரும் ஆர்த்தெடுத்து வார்த்தெடுத்து அகல் விளக்காய் நம்மை அணையாமல் வைத்து கொண்டு வந்த சீதனம் தமிழ். இந்த தமிழுக்காகத்தான் உங்களுக்கான இந்த பாராட்டு சான்றிதழ். இது ஒரு சாதாரண மொழி இல்லை. அம்மா அவர்கள் தொகுத்து சொல்லும்போது சொன்னார்கள், நீங்கள் தமிழை மட்டும் சரியாக உச்சரியுங்கள். என்னை கூட சொல்லுவார்கள், நீ சிறப்பு லகரத்தை சரியாக உச்சரிக்க மாட்டுகிறாய் என்று. சத்தியமாக வரவில்லை. தமிழ் தமிழ் என்று தான் சொல்லுகிறேனே தவிர தமிழ் தமிழ் என்று என்னால் வர முடியாது, சொல்ல முடியவில்லை. ஏன்? என் ஆசிரியர் சொன்னான், நாக்கை கூட சரியா திருத்த முடியாது, நீ எப்படியடா நாட்டை திருத்த முடியும் என்பார். நாங்கள் நாக்கையே சரியாக திருத்த முடியவில்லை. இறுதியாக இந்த நற்சான்றிதழ் வழங்குகிறீர்களே, அதே போல் இந்த தமிழாசிரிய கூட்டத்திற்கு என் தமிழாசிரிய கூட்டத்திற்கும் நன்றி சொல்வதற்காக இறுதியாக ஒரு செய்தியை தொடங்கிக் கொள்கிறேன். இந்த தமிழாசன்கள் மூலம்தான் நான் பேசுவது முறையான தமிழ் அல்ல, எழுதுவது முறையான தமிழ் அல்ல என்று தெரிந்து கொண்டேன். எப்படி என்று சான்று சொல்லி முடிக்கிறேன். பொதுவாக என் ஆசிரியர் பெருமக்கள் மாணவரிடம் பாடம் நடத்தும் போது சொல்லுவார்கள், உனக்கு அறிவே கிடையாது, உனக்கு அறிவே கிடையாது என்பார்கள். இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஒரு பொருள் கிடையாது என்பதற்கான நேர்மறை சொல் என்ன? அறிவு கிடைக்கிறது. ஆனால் நீ என்ன சொல்லுகிறாய்? அறிவு கிடையாது என்று. அப்படி சொல்லக்கூடாது. உனக்கு அறிவு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கிடைக்கும் என்றதுக்கு எதிர் சொல்லுதான்டா, கிடையாது சொல்லக்கூடாது. அதே போல எனக்கு இந்த பொருள் வேண்டும் என்று நீ சொல்லக்கூடாது. வேண்டும் என்று சொல்லலாம், வேண்டாம் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். வேண்டாம்ங்கிற சொல்லை சொல்லவே கூடாதான் தமிழிலே. ஏன் வேண்டாம் சொல்லக்கூடாது? வேண்டாம் என்பதை பிரித்து பாருங்கள். வேண்டு கூட்டல் ஆம்.
அதுவும் வேண்டும் என்ற சொல்லில் தான் வரும். வேண்டு கூட்டலாம்னா வேண்டும் தான். அப்போ என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு இந்த பொருள் வேண்டா அப்படின்றதான் சொல்ல வேண்டும். தமிழாசிரியர் பெருமக்கள் தான் சொன்னார்கள். அதே போல் மாணவ பிள்ளைகளை ஆசிரியர்கள் பெரிய அறிவாளி போல் திட்டுவார்கள். உனக்கு நான் நடத்துறது புரியுதா? உனக்கு நான் நடத்துறது புரியுதா? இது ஆசிரியருக்கே சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகா, அப்படி சொல்லக்கூடாதோ? அப்போ எப்படி சொல்லணும்? புரியுதாங்கிறது என்ன அர்த்தம்னா, ஒரு செயல் செய்கிறான் என்றால் என்ன சொல்லுவான்? இவன் செயல் புரிகிறான், அப்படி தானே சொல்லுவான். இவன் வினை செய்கிறான், வினை புரிகிறான். அப்போ எப்படி கேட்கணும்? உனக்கு விளங்குகிறதா என்று தான் கேட்க வேண்டுமே தவிர புரிகிறதா என்று கேட்கக்கூடாது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நான் பேசுகிற தமிழ் அனைத்துமே தவறு என்பதை இந்த தமிழாசிரியர் பெருங்கூட்டங்கள் தான் எனக்கு தெரிவித்தன. எனவே அத்தம்பெரிய தமிழை தூக்கி சுமக்கிற நீங்கள் கட்டாயமாக நீங்கள் தமிழை படியுங்கள். தமிழ் மட்டுமே படித்து இதோ வருகிற ஜூன் 24 100 ஆண்டுகள் நிறைவு பெறுகிற எங்கள் தாத்தா கவி பேரரசு முன்னத்தியராக இருக்கிற கவியரசு கண்ணதாசனுடைய 100 ஆண்டுகள் இருக்கிறது. இதோ பக்கத்தில் இருக்கிற காரக்குடியினுடைய சிறுகுடல்பட்டியில் பிறந்த அவன் காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைப்பதை தன் பாட்டுக்குள் வைத்தவன் கண்ணதாசன் என்று வாளியால் புகழப்பட்ட அந்த கண்ணதாசன் பிறந்து 100 ஆண்டுகளாகிறது. அவர் படித்தது என்ன? வெறும் 8ஆம் வகுப்பு. வெறும் 8ஆம் வகுப்பு. அப்பாக்களுக்கு தெரியும், அம்மாக்களுக்கு தெரியும் கண்ணதாசன் யார் என்று. 5000 பாடல்கள் இருக்கிறார்கள், 6000 திரைப்பாடல்கள், 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய ஒரு பெருமகனுக்கு வாழ்க்கை கொடுத்தது எது? தமிழ். எனவே அவர்தான் சொன்னான், அம்மா அவர்கள் கூட சொன்னார்கள், பட்டப்படிப்பு படிக்கத்தான் நினைத்திருந்தேன், கொட்டும் மொழிமலையில் நனையத்தான் நினைத்திருந்தேன், ஆனால் 8ஆம் வகுப்பை எட்டத்தான் என் பெற்றோர் இட்டார், பின் ஏழ்மையிலே இணை உலகில் விட்டார், கல்வியிலா வாழ்வு கரைகாணா தோழி என கண்டு கலங்கினேன், கற்றாரை கண்டு கரையில் நின்றேன், வந்தாயே தாயே வா மகனே என்றாயே தந்தாயே நாவில் சரஞ்சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பில் உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ்த்தாயே, இந்த சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்ந்து வாழ்த்துகிறேன் என்று கண்ணதாசன் தன்னை தூக்கி பிடித்த தமிழுக்காகத்தான் நீங்கள் பரிசு வாங்குகிறீர்கள். எனவே இந்த தமிழை நீங்கள் தூக்கி பிடியுங்கள், இந்த தமிழையே படியுங்கள். படி சிகரம் அடைவாய், படி வானம் வசப்படும், படி வரலாறு உனது பெயரை பதிவு செய்யும், படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேரும், படி உன்னதம் எதுவென்று உனக்கே புரியும், படி உலகம் உன்னை அறியும், படி உலகத்திற்கு நீ அறியப்படுவாய், படி நேர்மைப்படுவாய், படி தூய்மைப்படுவாய், படி வாய்மைப்படுவாய், படி யார் மீதும் பயம் வராது, படி பழகியவர்கள் விலக மறுப்பார்கள், படி விலகியவர்கள் பழகத் துடிப்பார்கள், படியுங்கள் மதிப்பு மிகுந்த வாழ்க்கை கிடைக்கும், படியுங்கள் மரணம் வரை நமக்கு மரியாதை கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.